பரலோக தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள எங்கள் தேவனே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாய் இருக்கின்றன. உம்முடைய நன்மையும் கிருபையும் எப்பொழுதும் எங்களை பின்தொடர்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க கொடுத்த ஆண்டவரே ஸ்லாக்கியத்திற்காக, கர்த்தர் கொடுத்த பலன் சுகத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எருசலேமுக்குள்ளாக எங்களுடைய பாதங்கள் நின்றது. எருசலேமிலே எங்களுடைய தேவனாகிய கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக உமக்கு உரிய பயபக்தியையும் கர்த்தருக்குரிய ஆண்டவரே எல்லா விதமான கனத்தையும் நாங்கள் செலுத்த வந்திருக்கிறோம். இந்த நாள் காலையிலே இந்த ஆராதனையின் எல்லா பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து எங்கள் மேல் கண்ணோக்கி வந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலையிலே எங்களுக்கு இருதயத்திலே ஒரு ஆராதனையின் ஆவியை தாரும். ஆண்டவரை உயர்த்தும் எங்களுடைய உள்ளத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தாவே, எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை, எல்லாம் எங்கள் இயேசு என்று நாங்கள் அறிக்கை செய்ய, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு அருள் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு வைத்திருக்கிற உம்முடைய சரீரத்திற்காக, உம்முடைய இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையோடு கூட ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்களை நாங்கள் அறிக்கை செய்து கர்த்தரிடம் சேர எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்த பந்தியை ஆசீர்வதித்து தாரும். வர வேண்டிய உம்முடைய பிள்ளைகளை துரிதமாக நீர் கொண்டு வந்து கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தி பாடல்களை பாடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கு ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கு ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கு ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம்
ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கு ஆராதனை. உந்தன் வழிகள் புதிதல்லோ புதிதல்லோ உமக்கு ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே, ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கு ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் அதிகாரம் அதிகாரம் உமக்கு ஆராதனை. நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கு ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் அதிகாரம் அதிகாரம் உமக்கு ஆராதனை. உண்மையுள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, உண்மையுள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும். மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. பாடுவோம் ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே. என்னை காப்பவர் தள்ளாட ஓட்டாரே. காப்பவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே. காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே கருணையினாலே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே. என்னை காப்பவர் தள்ளாட ஓட்டாரே. காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்த
சாபத்தில் இருந்த என்னை திரு ரத்தம் சிந்தி ரட்சித்தீர் நீரே. பாவ சாபத்தில் சிக்கின என்னை திரு ரத்தம் சிந்தி ரட்சித்தீர் நீரே. தேவாட்டுக்குட்டி நீரே, என் பாவம் போக்கி நீரே. தேவாட்டுக்குட்டி நீரே, என் பாவம் போக்கி நீரே. ரட்சகரேசு நீரே, ரட்சகரேசு நீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் வல்லவரே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே. என்னை காப்பவர் தள்ளாட ஓட்டாரே. காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே. காத்தவர் காப்பாரே கருணையாலே அன்பினாலே. வழி தெரியாமல் வழிகாட்டி என்னை, வழி தெரியாமல் அலைந்து திரிந்தேன். வழிகாட்டி என்னை மீட்டு காத்தீரே. நீர் வல்ல மீட்பரே, என் நல்ல மெய்ப்பரே. நீர் வல்ல மீட்பரே, என் நல்ல மெய்ப்பரே. என்னை வழி நடத்தும் தெய்வம் நீரே, என்னை வழி நடத்தும் மெய்ப்பர் நீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே. என்னை காப்பவர் தள்ளாட ஓட்டாரே. காத்தவர் காப்பாரே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே. காத்தவர் காப்பாரே கருணையாலே. காத்தவர் காப்பாரே. சுகமில்லாமல் துன்பப்பட்டே வார்த்தை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. சுகமில்லாமல் துன்பப்பட்டே வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. என் நோய்கள் சுமந்தீரே, என் பலிகளேற்றீரே. என் நோய்கள் சுமந்தீரே, என் பலிகளேற்றீரே. பரிகாரி கர்த்தர் நீரே, பரிகாரி கர்த்தர் நீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே. என்னை காப்பவர், என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே. என்னை காப்பவர் தள்ளாட ஓட்டாரே. காத்தவர் காப்பாரே கருணையாலே. காத்தவர் காப்பாரே அன்பினாலே. காத்தவர் காப்பாரே கருணையாலே. காத்தவர் காப்பாரே அன்பினாலே. தரித்திரனாய் இருந்த என்னை பெருசீமானாய் மாற்றி மகிழ்ந்தீரே. தரித்திரனாய் இருந்த என்னை பெருசீமானாய் மாற்றி மகிழ்ந்தீரே. உம் துதிகள் பாடுவே, தினமாக மகிழ்வே. உம் துதிகள் பாடுவே, தினமாக மகிழ்வே. ஐஸ்வர்ய சம்பனர் நீரே, ஐஸ்வர்ய சம்பனர் நீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, வல்லவரே. என்னை காப்பவர் இல்லையே, என்னை காப்பவர் கைவிடுவது
விடுவதில்லையே. என்னை காப்பவர் தள்ளாட ஓட்டாரே. காத்தவர் காப்பாரே கருணையாலே. காத்தவர் காப்பாரே அன்பினாலே. காப்பாரே கருணையாலே அன்பினாலே. கர்த்தர் நம்மை காக்க வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நேற்று தினத்தில் என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு சுகவீனம் வந்தது. லோ சுகர் 40 ஆயிடுச்சு. காலையில் நாங்கள் சர்ச் வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன், ஏன்னா அவங்க 2 பேர் தான் தனியாக இருக்காங்க, உள்ளே என்ன நடந்தாலும் தெரியாது, அம்மாவால் ஃபோன் பண்ண முடியாது. ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க காலையிலேருந்து கதவே திறக்கலை, 9 மணி ஆயிடுச்சு. அப்புறம் என்கிட்ட ஒரு சாவி இருக்குது, எங்கள் தங்கக்கிட்ட ஒரு சாவி இருக்குது. இப்போ எங்கள் தங்க போய் திறந்த உடனே அப்படியே மயக்கமாக ஒரு மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே தரையில் இருந்திருக்கிறாரு. ஸோ நாங்களாம் ஓடினோம். ஸோ ஒன்றும் இல்லை, அப்படி இருக்கார். ஸோ நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது தெரியல. அப்புறம் ரயில்வே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா லோ சுகர், பிபி, அப்புறம் ஹார்ட் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் நார்மல். அப்போ கொஞ்சம் குளுக்கோஸ் கொடுத்தோடனே ஹி கேம் பேக் டு நார்மல். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், கர்த்தர் நம்மை காக்க வல்லவர். ஆமென். நம்ம என்னதான் மாத்திரை எடுத்து என்னதான் நம்ம உடம்பை பார்த்தாலும், நம்மை தாண்டி ஒரு பலவீனம் நமக்கு வரும்பொழுது கர்த்தர் நம்மை காப்பார். ஆமென். எந்த ஆபத்தில் நாம் இருந்தாலும், அவர் எத்தனை மணிக்கு ஏர்லி மார்னிங்கு மயக்கம் போட்டு விழுந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. அவருக்கு கொஞ்ச நேரம் கான்ஷியஸ் இல்லை, எது கேட்டாலும் அவருக்கு தெரியலை. பட் கர்த்தர் காப்பாற்றினார். எவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தாருன்னு தெரில, உடம்புல ஒரு அடியும் படலை. கர்த்தர் காத்து கொண்டார். கர்த்தர் நம்மையும் காப்பார். ஆமென். நேற்று சுகத்தோடு வீட்டுக்கு திரும்பி அவர் இன்றைக்கு நன்றாக இருக்கிறார். அவருக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் நமக்கு ஒன்றும் நடக்காது. ஆமென். In your presence there is fullness of joy. At your right hand there are pleasures evermore. Praise God. In your presence there is fullness of joy. At your right hand there are pleasures evermore. You surround us with your favor, oh Lord. The earth is full of your goodness. The earth is filled with your love. In your presence there is fullness of joy. At your right hand there are pleasures evermore. You surround us with your favor, oh Lord. The earth is full of your goodness. The earth is filled with your love. In your presence there is fullness of joy. At your right hand there are pleasures evermore. You surround us with your favor, oh Lord. The earth is full of your goodness. The earth is filled with your love. Exceedingly abundantly, far above all we could ever ask or think. Exceedingly abundantly, you give us all things to enjoy.
பூலோகமும் நன்மையாலும் நிறைந்துள்ளது. ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றீர் அனுபவிக்க. ஏராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றீர் அனுபவிக்க. ஏராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றீர். எழும்பி நின்று நாம் பாடுவோமா கர்த்தருக்கு? Your presence, there is fullness of joy at your right hand. There are pleasures evermore. You surround us with your favor, O Lord. The earth is full of your goodness. The earth is filled with your love. Exceedingly, abundantly, far above all we could ever ask or think. Exceedingly, abundantly, you give us all things to enjoy. Exceedingly, abundantly, far above all we could ever ask or think. Exceedingly, abundantly, you give us all things to enjoy. கர்த்தர் மோசேக்கு அந்த முட்செடியிலே அவர் காட்சி அளிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ரிமூவ் your sandals, the place where thou standest is holy ground. நீ நிற்கும் பூமி பரிசுத்த பூமி. கர்த்தர் இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. ஆண்டவர் நாமத்தை நாம் எங்கெல்லாம் தொழுது கொள்கிறோமோ, இயேசு என்று சொல்லுகிற இடங்களிலே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற இடத்திலே கர்த்தர் வருகிறார். அவர் நம்முடைய பாடல்களுக்கு அவர் மிகவும் செவி கொடுக்கிறார். நீங்க சத்தத்தை உயர்த்தி பாடுறீங்க பாருங்க, அதை அவர் மிகவும் மகிழ்ந்து கேட்கிறார். Because God is so happy when you worship him. அவரை ஆராதிக்கும் பொழுது, நம்முடைய கால்கள் பரிசுத்த பூமியிலே நிற்கும் பொழுது கர்த்தர் மிகவும் மகிழ்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பயபக்தியோடு கூட கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். Lord, we are standing on the holy ground. நாங்கள் தூய பூமியில் நிற்கிறோம். பரிசுத்தராகிய கர்த்தர் நீர் எங்களை வந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இந்த நேரத்தில் கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya, ஸ்தோத்திரம். We are standing on holy ground, and I know that there are angels all around. Let us praise Jesus now. We are standing in His presence on holy ground. We are standing on holy ground, and I know
வாய்களை திறந்து கர்த்தரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவன், கர்த்தர் நமக்கு கொடுத்த சுகம், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தத்திற்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உங்க வாயை திறந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ, கர்த்தரை ஆராதியுங்கள். இயேசு ஒருவர் மட்டும் நமக்கு உண்டு. இயேசுவை நாம் ஆராதிப்போம். அவரே நம்முடைய தேவன். அவரை அறிந்த ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ, they that know their God shall be strong and do exploits. கர்த்தரை அறிந்தவர்கள் பலம் கொண்டு அவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள். கர்த்தரை அறிந்த நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, praise you Lord, praise you, praise you, praise you Lord. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை இந்த காலையிலே ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. Oh, I want Jesus. Oh, I want Him. Oh, only Jesus. Take this world and give me Him. பாடுவோமா? I want Jesus. I want Him. Only Jesus. Take this world and give I want Jesus. I want Him. I want Jesus. Take this world and give me Him. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided follow Jesus. Take this world and give me Him. Oh, I want Jesus. Yes, Jesus. Oh, I want Him. Yes, Lord, we need you. Oh, only Jesus. Take this world, Lord. Take this world and give me Him. One more time. Oh, I want Jesus. Oh, I want Him. Oh, only Jesus. Oh, take this world and give me Him.
this world and give me head. Oh, the blood of Jesus. சுகவீனமா இருந்தா, ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கிறது என்று சொன்னா, கர்த்தர் அவர் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசித்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய சுகத்தை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் யாவரும் தயவு செய்து அமரலாம். I am the God that healeth thee. I am the Lord your healer. I sent my word and I healed your disease. I am the Lord your healer. நானே உந்தன் நோய்களெல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி. குணமாக்கினே என் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. இந்த நேரத்தில் நம்முடைய வீடுகளிலே நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய பெற்றோருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை தர வேண்டும். அவங்க வயதானாலும் காலேபுக்கு கொடுத்த பலனை கர்த்தர் தர வேண்டும். அநேகர் இருக்கிறாங்க இல்லையா, நம்முடைய தகப்பன்மாரை அவங்க நினைத்து கொள்ளுங்க, தாய்மார்களை நினைத்து கொள்ளுங்க. இந்த காலை நம்முடைய வேத தியானத்திற்காக 1 கொரிந்தியர் 1 அதிகாரம், 1 Corinthians chapter 1, 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 Corinthians chapter 1 from verse 1 to verse 3. பவுல் அடிகளார் எழுதின கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம் 1 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். Paul, called to be an apostle of Jesus Christ through the will of God, and Sosthenes our brother, unto the church of God which is at Corinth, to them that are sanctified in Christ Jesus, called to be saints, with all that in every place call upon the name of Jesus Christ our Lord, both theirs and ours. Grace be unto you, and peace from God our Father and from the Lord Jesus Christ. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும் கொரிந்துவிலே
கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறாவது. நம்முடைய வேத அறிக்கையை சொல்வோமா? பிரைஸ் காட். ஆமென். சொல்லாமா? This is my Bible. I am says I am. I have what it says I have. Today I will be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name. Amen. Praise God. நான் வாசித்த இந்த 3 வசனங்களும் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின நிருபத்தினுடைய முகவு, இன்ட்ரோடக்ஷன் என்று நாம் சொல்லலாம். பவுல் இந்த 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது we read the signature of Paul. பவுலுடைய கையெழுத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் பவுல் நான் தான் எழுதுகிறேன் என்று கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். பொதுவாக ஒரு கடிதத்தையோ மடலையோ நாம் எழுதும் பொழுது we always sign at the end of the letter. கையெழுத்தை கடைசியிலே தான் நாம் அதை வைப்போம். ஆனால் பவுலுடைய 13 நிருபங்களிலும் அவருடைய சிக்னேச்சர், அவருடைய அடையாளம் முதலிலே வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை யாருக்கு எழுதுகிறார் என்றால், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களும்படி இருக்கிறவர்களுக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். கொரிந்து என்னும் பட்டணத்திலே ஒரு பிராந்திய சபை இருந்தது. There was a local church in Corinth. அப்போஸ்தல நடபடிகள் 18ஆம் அதிகாரத்திலே இந்த கொரிந்து சபையிலே பவுல் செய்த ஊழியத்தை குறித்து அங்கே வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதன் பின்பு பவுல் அத்தனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து, he came to Corinth. கொரிந்து பட்டணத்திலே வந்து பவுல் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கின்றார். அந்த இடத்துல ஓய்வு நாள், எல்லா ஓய்வு நாட்களிலும் 4ஆம் வசனம், ஓய்வு நாள் தோறும் இவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொல்லினான். இந்த 18ஆம் அதிகாரத்திலே நீங்கள் மெதுவாக நீங்கள் வாசித்தால் 2ஆம் வசனத்திலே அக்வில்லா அண்ட் பிரிசில்லா, ஆக்கில்லா பிரிசில்லா என்ற ஒரு தம்பதியர் பவுலோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறார்கள். அதே போல நீங்கள் ஒவ்வொரு வசனமாக வாசிக்கும் பொழுது கொரிந்து பட்டணத்திலே கிறிஸ்பு என்றவர் ஒருவர் இருந்தார், ஜஸ்டஸ் என்பவர் ஒருவர் இருந்தார். இவர்கள் எல்லாரும் கொரிந்து பட்டணத்தில் இருந்து பவுலோடு கூட அவர்கள் ஊழியம் செய்தார்கள். கொரிந்து பட்டணத்திலே எதிர்ப்பு அதிகமாக பவுல் வந்தபடியால் Paul wanted to leave Corinth and go to some other place. கொரிந்து பட்டணத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று பவுல் முற்படுகிறார். அந்த நேரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. There are many people in this city. நான் இதை உங்களுக்கு முகவுரையாக விளக்குகிறேன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலே பவுல் அந்த இடத்தை விட்டு நான் வேறு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று பவுல் செல்லும் பொழுது ஆண்டவர் பவுலை தைரியப்படுத்தி கொரிந்துவிலே இன்னும் நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். அதற்கு பிறகு
பவுல் அந்த கொரிந்து பட்டணத்திலே 18 மாதங்கள் இருந்து ஊழியம் செய்கிறார். 11ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி. Paul stayed for 1 year and 6 months. That is 18 months. 18 மாதங்கள் அங்கே தங்கி அவர் ஊழியம் செய்தார். நான் ஏன் இதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், இன்றைக்கு ஆண்டவருடைய சபை, இன்றைக்கு நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த தேவனுடைய ஆலயம், நாம் எல்லாரும் கர்த்தருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். கொரிந்து சபையை போல இருக்கிறோம். அந்த கொரிந்து சபையிலே இருந்தவர்களை பவுல் எவ்வாறாக அழைக்கிறார்? How does he call them? 2ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்த வான்களாகும்படி அழைக்கப்பட்டவருமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும். அவர்களை எப்படி அழைக்கிறார்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அப்புறம் பரிசுத்தவான்கள் ஆகும்படி. எல்லாரும் சொல்லாமா? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இரண்டாவது பரிசுத்தவான்கள் ஆகும்படி. Those who are sanctified in Christ and those who are called to be saints. அதைதான் ஆங்கில வேதம் சொல்கிறது. அவர்கள் ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், ஆனால் அவர்களை கர்த்தர் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அவர்களை அழைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றும் பொழுது நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தவான்கள் ஆகும்படி. இதை இயேசு கிறிஸ்து மிக அருமையாக சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், ஜான்ஸ் காஸ்பிள் சாப்டர் 17, 2 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். நன்றாக நீங்கள் கவனித்து கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜான் 17 and 19. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். 19ஆம் வசனம், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். ஆகவே தம்மை பின்பற்றுகிற சீஷர்களாகிய நமக்கும் தேவனுடைய சபையில் இருக்கிற நமக்கும் 2 விதமான காரியம் இருக்கிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். We are already sanctified in Christ. ஆனால் பவுல் சொல்லுகிறார், God has called us to be holy. நம்மை பரிசுத்தவான்களாக்கும்படியாக நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். அவர் வரும்பொழுது நம்மை பூரணமாக்குவார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்களாக்கும்படியாக அழைத்திருக்கிறார். நமக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். கொரிந்து சபையிலே இருக்கிறவர்களை கர்த்தர் அழைத்து கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே வைக்கும் செய்தி இதுதான். ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றும்படியாக நம்மை தெரிந்தும் நம்மை அழைத்தும் இருக்கிறார். அதுதான் இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு. God has called us to be saints and to be sanctified. ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்களாக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். 1ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார்? What is the choice and the call of God in our life? நம்மை பரிசுத்தவான்களாக்கும்படியாக அழைத்திருக்கிறார். God has called you and I to become a saint of God. But what is this calling that God has given us? 1ஆம் அதிகாரத்திலே அழைக்கப்பட்டவர்கள்
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 7 முறை அந்த வார்த்தைகள் வருகிறது. அதை தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு செய்தியாக தருகிறார். முதல் வசனம், அழைக்கப்பட்டவனாகிய பவுலும். 9ஆம் வசனம், உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 24ஆம் வசனம், எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ. 26ஆம் வசனம், சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். 27ஆம் வசனம் கடைசி பாகம், தெரிந்து கொண்டார். 28ஆம் வசனம், தேவன் தெரிந்து கொண்டார். The Lord has chosen us and the Lord has called us. கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்? நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் தெய்வீக அழைப்பு, அதுதான் பரம அழைப்பு. Praise the Lord. இந்த உலகம் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறது? இந்த உலகத்திலே என்ஜினியர்ஸ் ஆகும்படி அழைத்திருக்கிறார் இந்த உலகம். இந்த உலகத்திலே நம்முடைய ப்ரொஃபஷன் படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அழைப்பு, that we might become sanctified in Christ and become holy. ஆண்டவருக்கு பரிசுத்தமாகும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அழைப்பை பற்றி இந்த காலையிலே சில நிமிஷங்கள் உங்களோடு கூட இந்த அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்த செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். What is this choice and the call of God in our life? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற தெரிந்து கொள்ளுதல் அழைப்பு என்ன? 5 சத்தியங்களை உங்களுக்கு முன்பாக சீக்கிரமாக வைக்க விரும்புகிறேன். 5 important aspects of the call of God in our life that Paul talks about in 1 Corinthians chapter 1. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே பவுல் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற தெரிந்து கொள்ளுதல், கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பை குறித்த 5 சத்தியங்கள், அந்த 5ஐயும் முதலாவதாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, the principle of God's calling. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற அழைப்பின் நெறிமுறை, the principle of God's calling. இரண்டாவதாக, the place of God's calling in our life. கர்த்தர் நம்மை அழைத்ததனுடைய சந்தர்ப்பம், the place of God's calling. மூன்றாவதாக, the prudence in the choice and the call of God. ஆண்டவர் நம்மை அழைத்த தெரிந்து கொள்ளுதலிலே ஆண்டவருடைய அனந்த ஞானம், the prudence of God. நான்காவதாக, நம்பர் 4, the power of God in God's calling in our life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற அழைப்பிலே தேவனுடைய பலன். கடைசியாக, the purpose of God in God's calling in our life. ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற அழைப்பினுடைய நோக்கம். இந்த 1ஆம் அதிகாரத்தை வாசித்தாலே இந்த உலகத்திலே நாம் ஏன் வாழுகிறோம் என்ற ஒரு படத்தை பவுல் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அன்றைக்கு கொரிந்து சபைக்கு எழுதினார், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எழுதுகிறார். ஆமென். The principle of God's call in my life. Number 1, முதலாவதாக என் வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பிலே ஒரு நெறிமுறை உண்டு. முதல் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும். Paul writes there, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல். பவுலை அழைத்தவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. This is a very foundational truth that is in our life. நம்முடைய வாழ்க்கையிலே இது மிகவும் ஒரு அடித்தளமான சத்தியம். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். What is the principle of God's call in our life? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார்.
ரட்சிப்புக்கு அழைத்திருக்கிறார், நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருப்பது ஒரு நாளைக்கு நாம் பரலோகத்துக்கு செல்லும்படியாக ஏன் கர்த்தர் அழைந்திருக்கிறார்? வாட் இஸ் த பிரின்சிபிள் பிஹைண்ட் காட்ஸ் கால்? ஆண்டவருடைய அழைப்புக்கு பின்பாக இருக்கிற அந்த நெறிமுறை என்னவென்றால், பவுல் இங்கே எழுதுகிறார், ஆண்டவர்தான் என்னை அழைத்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சித்தத்தினால் என்னை அழைத்தார். When God called Paul, பவுலை கர்த்தர் அழைக்கும் பொழுது Paul was going in an opposite direction. ஆண்டவருக்கு எதிர்ப்பாக பவுல் தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்னொரு விதத்திலே சொல்ல போனால், when Paul was not reaching Jesus, Jesus was reaching Paul. பவுல் ஆண்டவரை தேடாத பொழுது ஆண்டவர் பவுலை தேடி கண்டுபிடித்தார். God was reaching Paul to choose him, to call him into his glorious salvation. இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஆலயத்து வருகிறோம், ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் என்றால் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மை அணுகி வந்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். வேத புத்தகம் முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது ஒருவரை கர்த்தர் அழைத்தார் என்றால் அவர்களாகவே போகவில்லை, கர்த்தர் தான் அவர்களை அழைத்தார். எரேமியாவின் புத்தகம் 1 அதிகாரம், ஜெரமியா சாப்டர் 1. எரேமியா ஒரு சில வசனங்களுக்கு உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எரேமியா 1 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கிறேன். ஜெரமியா சாப்டர் 1 and verse 5, 5ஆம் வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். யார் அறிந்து கொண்டது? கர்த்தர், தேவன். He was the one who was reaching unto Jeremiah. ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 1 and verse 6. அங்கேயும் பாருங்கள், ஆண்டவர்தான் முதலாவதாக அவர் நம்மை அழைக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும். Who called us? It is God who called us. எபேசியர் 1 அதிகாரம் 4ஆம் வசனம். இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனம். எபேசியன்ஸ் சாப்டர் 1 and verse 4. உலகத்தின் தோற்றத்திற்கு முன்னதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போஸ்தல நடபடிகளிலே 1 அதிகாரம் 1ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 and verse 1. இந்த வசனங்கள் எல்லாம் அவர் எப்படி அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நமக்கு புலப்படுத்தும் வசனங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 ஆங்கிலத்திலே 2ஆம் வசனம், தமிழிலே 1ஆம் வசனம். தியோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு. இந்த அப்போஸ்தலர் யார்? தாம் தெரிந்து கொண்ட, the apostles that he chose. அவர் தெரிந்து கொள்ள அப்போஸ்தலருக்கு அவர் கட்டளையிட்டார். வீட்டுக்கு சென்று 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் நம்மை தெரிந்து கொண்டு அழைத்தார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 பீட்டர் சாப்டர் 1 and verse 2. அவர் நம்மை தெரிந்து கொண்டார், அவர் நம்மை அழைத்தார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். He called us, he chose us. வேத புத்தகம் முழுவதிலும் this is the principle. முதலாவதாக நம்முடைய அழைப்பை, நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதிலே ஒரு பிரின்சிபிள் இருக்கிறது. God has a divine principle. அந்த நெறிமுறை என்ன? நான் என்னை அழைத்து கொள்ளவில்லை, நானா ஆலயத்துக்கு வரல, நானா ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, நானா வரவில்லை, ஆனால் கர்த்தர் தான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை அறிந்தேன், நான் உன்னை அழைத்தேன். அப்ப எவ்வளவு பெரிய தேவன்! இன்றைக்கு இந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல, கர்த்தர் தான் பாத்திரர். உன்னை அழைத்தது நான் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். We are being blessed not because of us, it is because of the one who called us.
நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது நம்மால் அல்ல, நம்மை அழைத்தவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு இதை உணர்ந்தமை ஆனால் பவுலோடு கூட சேர்ந்து கொரிந்தியர் சபைக்கு எழுதினது போல, ஆண்டவரே நான் என்னை அழைக்கவில்லை, கர்த்தர் தான் என்னை அழைத்தார். ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபவுண்டேஷனல் பிரின்சிபிள். ஏதோ ஒரு நாள் எனக்கு சத்தியத்தை சொன்னாங்க, கர்த்தர் அறிந்து கொண்டேன், வந்து ஞானசானம் எடுத்துறேன். அல்லவே அல்ல. Before you reached God, God reached you. நீங்கள் கர்த்தரை தேடுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை தேடி வந்தார். This is the principle of God's calling in our life. Let me hammer this in your heart this morning. இந்த காலையிலே இதை உங்கள் இருதயத்திலே நான் பதிக்க விரும்புகிறேன். என்னை அழைத்தது நான் அல்ல, என்னை அழைத்தது என் தேவனாகிய கர்த்தர். இரண்டாவது காரியம், the second important aspect of his call. It's not only the principle, it is also the place of his calling. இயேசு கிறிஸ்து என்னை அழைத்த சந்தர்ப்பம். எந்த சந்தர்ப்பத்தில் உங்களையும் என்னையும் அழைத்தார்? எப்போ என்னை கர்த்தர் ரட்சிப்புக்கு அழைத்தார்? 1987, 2020, இந்த டேட்லாம் குறித்து வச்சுருப்பீங்க இல்லையா? ஆண்டவர் உங்களை when did he call you and chose you? உங்களை எப்பொழுது உங்களை அறிந்து கொண்டு உங்களை அழைத்தார் என்பதுதான் இந்த அழைப்பினுடைய இரண்டாவது காரியம். அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் அதே 1ஆம் அதிகாரத்திலே 27, 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 27 and 28. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இப்போ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் இல்லையா? God has called us into his salvation. அவர் உங்களை அழைப்பதற்கு முன்பாக அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அழைத்த பிறகு அவர் தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் முதலாவதாக நம்ம என்ன செஞ்சாரா? நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். பட் வாட் இஸ் த பிளேஸ் ஆஃப் ஹிஸ் காலிங்? என்னை அழைத்தாரே, என்னை தெரிந்து கொண்டாரே, முதலாவதாக அவர்தான், அதான் பிரின்சிபல். ரெண்டாவது, எந்த சந்தர்ப்பத்தில் என்னை தெரிந்து கொண்டார்? என் வாழ்க்கை வேணான்னு ஒரு நாள் இருந்தேன், அப்போ என்னை தெரிந்து கொண்டார், அப்படிதான் சொல்லுவோம். ஐயோ இயேசுவே வேணான்னு சொல்லிட்டு நான் வேறு வேறு தேவர்களை சேவித்து கொண்டிருந்தேன், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், அதுதான் சந்தர்ப்பமா? 3 வசனங்களை உங்களுக்கு தருகிறேன். ஏற்கனவே வாசித்த வசனம் எரேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எரேமியாவுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை தாயின் கருவிலே வயிற்றிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தெரிந்த வசனம். உலகத்தின் தோற்றத்திற்கு முந்தியே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எல்லாம் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உலகத்தின் தோற்றத்திற்கு முன்னமே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தாயின் கருவிலே வயிற்றிலேயே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி உன்னை நான் தெரிந்து கொண்டேன். இப்போ ஒரு கேள்வி, உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னே நீங்க எங்க இருந்தீங்க? தாயின் வயிற்றிலே உருவாத்து முன்னால் நீங்க எங்க இருந்தீங்க? நம்ம இல்லவே இல்லை. நம்ம அன்னைக்கு இருந்திருந்தா நாம் அவரை தெரிந்து கொண்டிருக்க மாட்டோம். அதனால தான் அப்பவே நம்மை தெரிந்து கொண்டார். மறுபடியும் சொல்லுகிறேன், if God has given you a choice to choose him, you would have said, Lord, I will not choose you, I will not accept you. But God did not give you an option, but God chose you even before the foundation of the world. உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை ரட்சிப்புக்கென்று அவர் குறித்து தெரிந்து கொண்டார். இதுதான் சந்தர்ப்பம். எந்த சந்தர்ப்பத்திலே கர்த்தரனை தெரிந்து கொண்டார்? எனக்கு இருக்கிற தெரிந்து கொள்ளுதல், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்க அழைப்பு எப்பொழுது? உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பாகவே, என் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே. அப்போஸ்தலர் நடபடிகள், இன்னொரு தெரிந்து கொள்ளுதலை சொல்றேன் பாருங்க, சந்தர்ப்பம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம், Acts chapter 9 and verse 15. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம்
15ஆம் வசனம், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாயிருக்கிறான். யார் யாரிடம் சொல்வது? ஆண்டவராகிய தேவன் பவுலை குறித்து அனனியாவிடம் சொல்லுகிறான். 9ஆம் அதிகாரத்திலே பால் வாஸ் கோயிங் on the road to Damascus. தமஸ்கு ரோட்டிலே போய் கொண்டிருக்கிறான். பவுல் யார்? பவுல் கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகிறான். he was going against Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்களை சிறைப்படுத்தி கொண்டிருந்தான். அவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த பவுல், நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்று இயேசு அவரிடம் சொன்னார். அப்போ இன்னொரு இடத்துல கர்த்தர் பேசுகிறார், நீ எழும்பி நீ பவுலுக்கு நீ ஒரு சுகத்தை தர வேண்டும், உன்னை தேடி பவுல் வருவார் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அனனியா சொல்றாரு, இப்படிப்பட்டவனா எங்கள் வீட்டுக்கு வரான், பயமா இருக்கு, ஏற்கனவே எல்லாரையும் பர்சிக்யூட் பண்றார். ஆண்டவர் சொன்னார், அவன் நான். அப்ப எப்ப தெரிந்து கொண்டார்? பவுல் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே, பவுல் உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் என்ன சொல்றார்? நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். உங்களை கர்த்தர் எப்ப தெரிந்து கொண்டிருக்கிறார்? எனக்கே தெரியாது. உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். He has chosen me. He has called me even before the foundation of the world. This is the place where God chose us. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் தம்முடைய தெரிந்து கொள்ளுதலே மகா மகா ஞானமுள்ளவர். அதுதான் மூன்றாவது காரியம். The prudence of his calling. அவர் அழைப்பிலே மிகவும் ஞானமுள்ளவராயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 1 and verse 24. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 Corinthians 1:24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கனானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். The prudence of God. முதலாவதாக the principle, நெறிமுறை என்ன? அவர்தான் என்னை அழைத்தார். இரண்டாவது பவுல் என்ன சொல்லுகிறார்? The place of his calling. எந்த சந்தர்ப்பத்தில் என்னை அழைத்தார்? உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே. Even before I was given an option, I was not given a choice to select him, but God chose. மூன்றாவதாக அவருடைய ஞானத்தை பாருங்கள். கர்த்தர் எப்படி நம்மை தெரிந்து கொண்டார்? ரேண்டமா நம்ம சூஸ் பண்ணல. God did not choose us by choice, but he selected us by his divine wisdom. அவருடைய prudence, அவருடைய ஞானத்தால் நம்மை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே பவுல் ஏன் இதை அழைப்பை மறுபடியுமாக அங்கு எழுதுகிறார் என்றால், 2 கூட்டத்தாராய் குறித்து எழுதுகிறார். ஒன்று யூதர்கள், இரண்டாவது கிரேக்கர்கள். நன்றாக கவனிங்க. 24ஆம் வசனம், யூதரானாலும் கிரேக்கரானாலும். 22ஆம் வசனம், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதர்களுக்கு என்ன வேணும்? அடையாளம் வேணும். பழைய ஏற்பாட்டு முழுவதும் இல்லையா, 40 வருஷங்கள் வனாந்திரத்தில் இருக்கும் போது அவங்க எதை பார்த்துட்டு இருந்தாங்க? ஆண்டவர் அடையாளங்களை காட்டினார். 10 வாதைகளை எகிப்திலிருந்து வரும்போது காட்டினார். வனாந்திரத்திலே பாறையிலிருந்து தண்ணீரை வர செய்தார். they have been seeing signs and wonders. இதை பார்த்து இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், எதாவது அடையாளத்தை காட்டுங்க, எதையாவது சுகப்படுத்துங்க, எதையாவது செய்யுங்க. யூதருக்கு எப்பொழுதுமே எது தேவை? அடையாளங்கள் தேவை. பிகாஸ் they have always seen that in their life. கிரேக்கருக்கு என்ன தேவை என்றால் ஞானம். they are wise Greek people. they are full of wisdom. ஆகவே எப்பொழுதும் உலகத்தை ஞானத்தின் கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள். என்ன ஞானம்? உலக ஞானம், philosophical wisdom இல்லையா, தத்துவத்தில் தான் அவங்க ரட்சிப்பை பார்க்கிறார்கள். பவுல் இங்கே என்ன எழுதுகிறார் என்றால், ஆண்டவர் நம்மை எப்படி தெரிந்து கொண்டார்? அவருடைய ஞானத்தில் தெரிந்து கொண்டார். அடையாளம் காட்டி தெரிந்து கொள்ளவில்லை. உலக ஞானத்தினால் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய ஞானத்தினால் அவரை யார் விசுவாசித்தார்களோ அவர்களை அவர் தெரிந்து கொண்டார்.
நீங்கள் வீட்டுக்கு போய் இதை வாசிங்க, இது விளக்கறதுக்கு நேரம் இல்லை. இந்த வசனம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேகருக்கு சிலுவையின் உபதேசம் பைத்தியமாயிருக்கிறது. 18ஆம் வசனம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? அப்போ எப்படி தெரிந்து கொண்டு, எனக்கு ஏதாவது ஒரு அடையாளம் காட்டுங்களேன். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சார்னு வச்சுங்களேன், நாளைக்கே ஞானசானம் எடுத்துருவேன். அடையாளம் அவங்க ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்து அவங்க வாழ்க்கையிலே என்ன சொல்கிறது, ஜீபூம்பா ஏதாவது காட்டிகிட்டே இருக்கணும். இல்லைனா சபைக்கு வர மாட்டாங்க, இல்லைனா கர்த்தர் விட்டு தே ஆல்வேஸ் வாண்ட். அவங்க யூதர் உடைய மனப்பான்மை. கிரேக்கர் யாருன்னா ஃபிலாசபி, தத்துவம். தண்ணி ஊற்றுனா ஏன் தண்ணி கீழே போகுது அப்படின்னு கேட்பாங்க. தண்ணி கீழே ஊற்றுனா தண்ணி கீழே தான்ப்பா போதும், அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இல்லை தண்ணி ஊற்றுனா மேலே போகணும். இந்த மாதிரி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க ஃபிலாசபி. அவங்க பாருங்கள், கர்த்தரை விட ஞானம் உள்ளவர்கள். ஃபிலாசபரை பற்றி ஒரு டெஃபினேஷன் சொல்லுவாங்க. நான் கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. தத்துவ ஞானி என்றால் யார்? A philosopher is a person who is searching for a black cat. கருப்பு பூனையை தேடுறார். He is searching for a black cat in a dark room. இருட்டறையில் கருப்பு பூனை தேடுறாரு. He is searching for a black cat in a dark room where there is no cat at all. அங்கே பூனையே கிடையாது. அவர் பேர் யார்? ஃபிலாசபர். அவர் வாழ்க்கை ஃபுல்லாக தேடிட்டே இருப்பார், கடைசியில் அங்கே எதுவே இல்லை, அங்கே பூனையே கிடையாது. இன்றைக்கும் தத்துவத்திலே ரட்சிப்பை தேடினால் அவர்களால் ரட்சிக்கப்பட முடியாது. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. அதுதான் பவுல் சொல்லுகிறார். ஃபிலாசபிக்கல் மைண்டு. எல்லாத்துக்கும் ஏன் எதுன்னு கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தத்துவ ஞானத்தில் நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரட்சிக்கப்படவே முடியாது. எல்லாத்துலையும் எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட முடியாது, அவரால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட முடியாது. யார் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், அழைக்கப்பட்டார்கள் என்றால் தேவனுடைய ஞானத்தினால் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அப்போ நீங்களாம் எதனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க? தேவனுடைய ஞானம். The prudence and the wisdom of God has called us. இன்றைக்கு தேவனுடைய ஞானம் எங்கே வெளிப்பட்டது? சிலுவையிலே வெளிப்பட்டது. அந்த சிலுவையிலே தேவனுடைய ஞானம் வெளிப்பட்டபடியால், நாம் அதை விசுவாசித்தபடியால், we are into the gospel of the salvation of the Lord. ஆமென். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஒரு பிரின்சிபலோடு அழைத்திருக்கிறார். என்ன பிரின்சிபல், என்ன நெறிமுறை? அவர்தான் என்னை அழைத்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், த பிளேஸ். எப்போது என்னை அழைத்தார்? எந்த சந்தர்ப்பம்? உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே, என் தாயின் கருவிலே எனக்கே தெரியாத போது கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். மூன்றாவதாக என்னை எப்படி தெரிந்து கொண்டார்? தம்முடைய ஞானத்தினாலே தெரிந்து கொண்டார். உலக ஞானம் அல்ல. இந்த உலக ஞானம் இருந்தால் இந்த வேதத்தை விசுவாசிக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற யூதர்கள் அடையாளத்துக்காக இன்றும் மேசியா வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கிரேக்கர்கள் தங்கள் தத்துவ ஞானத்தினாலே wise men are still seeking Jesus. இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு வந்துட்டு போயிட்டாரு, ரட்சிப்பை கொடுத்து விட்டார், இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. மூன்றாவது ரகத்தாரை குறித்து சொல்லுகிறார், அவருடைய ஞானத்தினால் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நன்றாக கூர்மையாக கவனித்தால் உங்களுக்கு இந்த செய்தி விளங்கும். கொரிந்து சபையாரிடத்தில் பிரிவினைகள் இருந்தது. அவங்க சொன்னாங்க, ஐ பிலாங் டு பீட்டர். இன்னொருத்தர் சொன்னா ஐ பிலாங் டு பால். இன்னொருத்தர் சொன்னா ஐ பிலாங் டு அப்பல்லோஸ். இப்போ நீங்கள் ஏன்ப்பா உங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறீங்க? எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறது ஒரே இயேசு கிறிஸ்து தான். ஆகவே தத்துவத்தில் நீங்கள் கர்த்தரை தேட முடியாது, வேத வசனத்திலே தான் இயேசுவை தேட முடியும். ஏன் கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கு இதை பேசுகிறார் என்றால், வருகிற கடைசி காலங்களிலே எல்லாரும் தத்துவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எவ்ரிதிங் இஸ் பிகமிங் philosophy டுடே. வசனத்தை மறைத்து விட்டு அவங்க ஞானமானாகி இன்னைக்கு நிறைய பைபிள் அவங்கவுங்க எழுதிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்கவுங்க பைபிள் எழுதிட்டு இருக்காங்க. இந்த பைபிள் எங்கன்னு தெரியல. நீங்கள் இந்த பைபிளை விட்டுறாதீங்க. தத்துவ ஞானிகளும் யூதர்களும் கிரேக்கர்களும் ரட்சிப்பை அறிந்து கொள்ள முடியாது. நம்மை அழைத்தது கர்த்தருடைய ஞானம்.
ஒரு நாளும் நாம் கர்த்தரை காட்டிலும் ஞானவான்களாக முடியாது. ஆமேன். எவ்வளவுதான் நான் பல வருஷங்கள் வேதத்தை வாசித்து பிரசங்கித்தாலும் இதை குறித்து இன்னும் நான் அறிந்து கொள்ளவில்லை. இதிலே கர்த்தருடைய ஞானம் இருக்கிறது. ஒரு நாளும் என்னுடைய ஞானத்திலிருந்து இது சரி இது தப்புன்னு என்னாலே சொல்ல முடியாது. கரெக்டாக நான் சொல்கிறது. I cannot say this is right, this is wrong. Only the Bible can say. வேத வசனம்தான் நமக்கு சரியான காரியங்களை சொல்ல முடியும். இந்த அழைப்பை குறித்த 4வது காரியம், the power of his calling. ஆண்டவர் நம்மை அழைத்ததனுடைய வல்லமை. இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். 18, 19, 20, 21 வாசிக்கும் பொழுது ஞானிகளை ஆண்டவர் தள்ளிவிட்டு இல்லையா பைத்தியங்களை அவர்களுக்காக தெரிந்து கொண்டார். The Lord chose the foolish things of the world. He set aside the wise. இதுதான் divine election. This is what I call the power of God in calling us. ஆண்டவர் நம்மை அழைத்ததிலே அவர் வைத்திருக்கிற ஒரு வல்லமை, ஒரு பலத்தோடு நம்மை அவர் அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இதை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். ஏன் என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், ஏன் உங்களை தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார் என்றால் அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டது. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம், Romans chapter 11 verse 11 to 13. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க, இதை புரிந்து கொள்வீர்கள். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் இரட்டை பிள்ளைகள் பிறந்தார்கள். அவங்க பேர் என்ன? யாக்கோபும் ஏசாவும். முதல் பிறந்தது ஏசா. அப்போ ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? God chose Jacob. யாக்கோபை தெரிந்து கொண்டார், யாக்கோபை அழைத்தார். அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஏன் ஏசாவை தெரிந்து கொள்ளவில்லை? அவன் தப்பு பண்ணிட்டான். அவனுடைய சேஷ்ட புத்திர பாத்தம் இல்லையா, இஸ் பர்த் ரைட், அதை சாப்பாட்டுக்காக வித்துட்டான் இல்லையா. அவன் he was a fleshly man. யாக்கோபு ஆவிக்குரியவன். இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதனால தான் கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில். அப்போது 2 பிள்ளைகளும் பிறக்கல இல்லையா. ரெபேக்காளுடைய கற்பத்திலே ஏசாவும் யாக்கோபும் இருக்கும் பொழுது அவங்க நல்லது கெட்டது செய்யவே இல்லை. ஆனால் கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டார். அப்போ இன்னைக்கு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்றால் ரொம்ப நல்லவர், சர்ச்சுக்கு ஒழுங்காக வரவர், இவர் ரொம்ப பக்திமான், இவரை தெரிந்து கொள்கிறேன். அப்படி தெரிந்து கொள்ளவில்லை, அவருடைய வல்லமையினால் நம்மை தெரிந்து கொண்டார். முந்தின வசனங்களை வாசிக்கும் பொழுது 7ஆம் வசனம், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விலகும் என்று சொல்லி இருக்கிறதே. அதன்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எனப்படுவார்கள். சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு பிறந்தான், ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் இஸ்மவேல் பிறந்தார். அப்போ ஆபிரகாமுக்கு முதல் மகன் யார்? இஸ்மவேல் தான். 2 கப்பலை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைகள், 2வது ஈசாக்குக்கு பிறந்த பிள்ளைகள். ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைகள் இஸ்மவேல், ஈசாக்கு. அப்புறம் ஈசாக்குக்கு பிறந்தவர்கள் யாக்கோபும் ஏசாவும். இது 2த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா? ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைகளிலே ஒரே தகப்பன் 2 தாய், கரெக்டா? ஆனால் ஈசாக்குக்கு பிறக்கும் போது ஒரே தகப்பன் ஒரே தாய். எப்படி பிறந்தாலும் தெரிந்து கொண்டவர் கர்த்தர் தான். அதை தான் பவுல் இங்கே எழுதுகிறார். எப்படி பிறந்தாலும்
ஆபிரகாமுடைய அவசரத்தில் ஆகார் மூலியமாக இஸ்மவேல் பிறந்தாலும், கற்பத்திலே மூத்தவன் ஏசாவா இருந்தாலும் இளையவன் யாக்கோபா இருந்தாலும், the choice is done by me. It is God who chooses. ஏன் இதை மறுபடியுமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் என்றால், உங்களையும் என்னையும் தெரிந்திருக்கிறார். God has chosen you and me, which is so precious. மனிதனால் கூட தெரிந்து கொள்ள முடியாது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே ஏசா வீட்டுக்கு சாமுவேல் செல்லுகிறார். கர்த்தருடைய மனதிலே தாவீதை தெரிந்து கொண்டிருக்கிறார். நேராக போய் முதல் மகனை பார்த்த உடனே வெளியரங்கமாக பார்த்து, இவன் தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கர்த்தர் சொன்னார், ஐ ஹவ் நாட் chosen him, நான் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. அப்போ ஆண்டவருடைய சாய்ஸ் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அதில் ஒரு பலன் இருக்கிறது. உங்களையும் என்னையும் தம்முடைய வல்லமையினால் டிவைன் எலெக்ஷன் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கடைசியாக த பர்பஸ் ஆஃப் இஸ் காலிங், எதற்காக நம்மை அழைத்தார், இதை கோர்வையாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். த பிரின்சிபல் ஆஃப் இஸ் காலிங், ஹீ கால்ட் அஸ், என்னை அவர் அழைத்தார். இரண்டாவது த பிளேஸ் ஆஃப் இஸ் காலிங், சந்தர்ப்பம், உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னை அழைத்தார். த ப்ரூடன்ஸ் ஆஃப் இஸ் காலிங், என்னை அழைத்ததனுடைய அவருடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம், கிரேக்கர்களையும் இல்லையா தத்துவ ஞானிகளையும் அடையாளம் வேணும் என்றவர்களையும் ஒதுக்கிவிட்டு கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். நான்காவதாக அவருடைய வல்லமையினால் என்னை தெரிந்து கொண்டார். கடைசியாக ஒரு நோக்கத்திற்காக என்னை தெரிந்து கொண்டார். He chose me and called me for a purpose. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29-30 வசனம், verse 29 and verse 30. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. Why? What is the purpose God has called us? நம்மை கர்த்தர் அழைத்ததனுடைய நோக்கம் என்ன? அவரை எப்பொழுதும் மகிமைப்படுத்தும்படியாக. இதுதான் கடைசி. Why has God called you and me? கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், அவரை மகிமைப்படுத்தும்படியாக. கர்த்தருடைய சமூகத்திலே மாம்சமும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒருவனும் மகிமைப்படுத்த முடியாது என்பதை பவுல் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு. இன்றைக்கு நம்ம வாயில் சொல்லணும்னாலும் நம்ம மனசில் எவ்வளோ யோசிக்கிறோம் இல்லையா? நம்மை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல என்றால் எவ்வளோ கோபம் வருகிறது நமக்கு. கர்த்தர் மேலிருந்து நம்ம பார்த்து சிரிப்பார். உன்னை நான் மேன்மை பாராட்ட அழைக்கவில்லை, உன்னை நான் எதற்கு அழைத்தேன் என்றால் எனக்கு நீ மகிமை செலுத்தும்படியாக. ஒரே ஒரு வசனம், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Judges chapter 7 and verse 2. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். மீடியானைட்ஸை வின் பண்ணுவதற்காக எல்லாரும் சொன்னாங்க. யார்கிட்ட? கிதியோன்கிட்ட. ஐ வில் கம் டு ஃபைட். இப்போ கர்த்தர் பார்த்து சொன்னார், நிறைய பேர் இருக்காங்கப்பா, too many people are there, I want to choose few people. ஒரு சிலரை தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவர்களுக்கு தான் வெற்றி. யாருக்கு வெற்றி? those who give glory to me. அப்போது 2ஆம் வசனத்தை சொல்லுகிறாரு, யாரெல்லாம் எனக்கு வேணான்னா, என் கை என்னை ரட்சித்தது. இங்கிலீஷ் பைபிளில் மைன் ஹேண்ட் சேவ்டு மீ. என் கை தான்ப்பா என்னை ரட்சித்ததுன்னு சொல்கிறவங்களெல்லாம் ஐ ஹவ் நாட் சோசன். அவர்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் எனக்கு மகிமை செலுத்துகிறவர்களே நான் நோக்கமாக வைத்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆமேன். சில டைமில் நம்ம பெரிய வெற்றிகளை பெற்றுவிட்டு தனியாக உட்கார்ந்துருக்கும் போது
அப்படி செய்ய மாட்டோம், அப்படி நினைப்போம். நம்ம கையை பார்ப்போம், இந்த கையில் தானே எனக்கு வெற்றி வந்தது, இந்த கையில் தான் நான் வெற்றியை பெற்றேன். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அப்படிப்பட்டவர்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை, என்னை மகிமைப்படும். பிகாஸ் our flesh always likes to be glorified. அப்படி தானே? நம்மளை எல்லாருமே புகழணும் தாம எப்போ யோசிக்கிறோம். எல்லாரும் என்ன அப்படி பார்க்காதீங்க, நான் சொல்கிறது உண்மை இல்லையா? சோஷியல் மீடியாவில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆசை. யாருமே கமெண்ட் போடலையே, எவ்வளோ பேர் ஆசைப்படுறோம். என்னை யாருமே கேட்கலையே, nobody witnessed me. This flesh, it is very natural. எல்லாருக்கும் தான். இந்த மாம்சத்துக்கு எப்போதுமே தன்னை எப்போதுமே புகழ்ந்து புகழ்ந்து நான் பாடணும், எல்லாரும் என்ன பெருமையாக தான் பேசணும் அப்படின்னு நினச்சோம். அப்படின்னா பவுல் சொல்கிறார், நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தருடைய பிரசன்னத்திலே மாம்சம் அவரை பெருமை பாராட்டாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை தருகிறார்? 31ஆம் வசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்புமானார். He is our wisdom, He is our righteousness, He is our sanctification, He is our redemption. ஆமென். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு கோட்பாட்டோடு கூட தேர்ந்தெடுத்திருக்கிறார். எ பிரின்சிபிள், ஒரு சந்தர்ப்பத்திலே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அனந்த ஞானத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார், வல்லமையோடு தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். பாஸ்டர் இதுவரைக்கும் பேசுனது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ தான் நல்லா சிரிக்கிறீங்க, நல்லா புரிஞ்சிருக்குதுன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எபிசல்ஸ் ஆஃப் பாலை படித்து விளங்கி சொல்லுவது என்பது மிக கடினம் இல்லையா? அவர் எங்கே கமா போடுறாரு, எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாருன்னே தெரியாது இல்லையா? ஒரு சென்டென்ஸு 15 வசனங்களுக்கு போகும், ஒரே சென்டென்ஸ். அதை பிரித்து நம்ம படிக்கணும். பிகாஸ் பவுல் தேவனுடைய சத்தியம், ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆமேன். ஏதோ இங்கே வந்து நான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வாழாக்காமல் தலையாக்காமல், ஆமேன், ஹல்லேலூயா, நல்லா இருக்கும் மெசேஜ். ஆனால் கர்த்தருடைய சத்தியங்கள் ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு நம்மை அழைத்திருக்கிறார். கண்களை மூடுவோம், நாம் எழும்பி நிற்போம். கர்த்தாவே, இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னை நீங்கள் அழைத்திருக்கிறீங்கன்னா சாதாரணமாக என்னை அழைக்கவில்லை, நீர் என்னை அழைத்தீர். உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பாக என்னை அழைத்தீர். என் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை அழைத்தீர். I have a precious calling. என் வாழ்க்கையிலே ஒரு விலையேற பெற்ற அழைப்பு, பரிசுத்தமாக்குதலுக்கு என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நீதியினாலும் அபிஷேகத்தினாலும் நன்மையினாலும் இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார், அவரே நமக்கு நீதியாக இருக்கிறார், அவரே நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாடும்போது கர்த்தருக்கு நம்ம காணிக்கைகளை செலுத்துவோம். பலன் நீரே, சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே, என் பலன் நீரே, சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே, ஞானம் நீரே, நீரே, சுத்தம் மீட்பும் நீரே.
பல்லவியினுடைய கடைசி சென்டென்ஸ் என்ன சொல்லுகிறது? ஞானம் நீரே, நீதி நீரே, பரிசுத்தம் நீரே. அதான் 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம். அந்த வசனம் தான் அது. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து நமக்கு ஞானம், அப்புறம் கிறிஸ்து நமக்கு நீதி, கிறிஸ்து நமக்கு பரிசுத்தம். இந்த 4 ஆசீர்வாதத்தையும் நம்முடைய அழைப்பிலே கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த பல்லவியை பாடி இன்றைக்கு ஆராதனையை முடிப்போம். என் பலன் நீரே, ஜீவன் எனக்கு நீரே, என் ஞானம் நீரே, நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே, என் ஞானம் நீரே. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வீக அழைப்பினாலும் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். வெளியே இருக்கிறவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தெரிந்து அழைத்திருக்கிறீர். நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்திருப்பீர்களானால் ஒருவேளை இயேசுவை நாங்கள் தெரிந்திருக்க மாட்டோம். பட் யூ சோஸ் அஸ் லார்ட். நாங்கள் இந்த உலகத்தில் இல்லாத போதே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே. எவ்வளோ பெரிய அழைப்பு, எவ்வளோ பெரிய ஒரு தெரிந்து கொள்ளப்படுதல். கர்த்தாவே, உலகத்தில் இருக்கிற ஞானிகள், உலகத்தில் இருக்கிற யூதர்களை அல்லாமல் எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இது நிமித்தமாக நீர் எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்கள் குடும்பத்திலிருந்து நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, ஏசா யாக்கோபு என்னும்போது யாக்கோபை தெரிந்து கொண்டீர். இஸ்மவேல் ஈசாக் என்னும்பொழுது ஈசாக்கை தெரிந்து கொண்டீர். நாட் பை அவர் ஒர்க்ஸ், எங்கள் கிரியைகள் அல்ல, எங்கள் பரிசுத்தம் அல்ல, எங்களுடைய படிப்பு அல்ல, எங்களுடைய ஞானம் அல்ல, எங்களுடைய செல்வம் அல்ல, ஆனால் உம்முடைய கிருபை நிமித்தமாக எங்களை அழைத்திருக்கிறீரே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கொரிந்து சபையில் இருக்கிற விசுவாசிகளை நீர் எப்படி அழைத்தீரோ எங்களை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறீர். என்ன நோக்கம்? நாங்கள் எதை செய்தாலும் உமக்கு மகிமை செலுத்த. நாங்கள் சாப்பிட்டாலும், நாங்கள் ஓடினாலும், நாங்கள் வேலை செய்தாலும், நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமை கொண்டு வரவே ஒரு நோக்கத்தோடு எங்களை அழைத்திருக்கிறீர். எங்களுக்கு ஞானத்தையும், எங்களுக்கு நீதியையும், எங்களுக்கு மீட்பையும் ஆசீர்வாதமாக தந்திருக்கிறீர். ஒரு முறை கூட கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்தும். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யுத்தங்களை குறித்தும் யுத்தத்தின் செய்திகளை குறித்தும் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, கடைசி காலம் எக்கால சத்தத்தின் நுனியிலே வந்திருக்கிறோம். நாங்கள் ஆயத்தப்பட, எங்களுடைய சபையிலே இருக்கிற குடும்பங்கள் ஆயத்தப்பட, ஆண்டவரே, கர்த்தரை முகமுகமாக சந்திக்க எங்களுக்கு கிருபை செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும். கர்த்தாவே, இங்கிருந்து போகும்பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தாலும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வதித்து அனுப்பிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். Praise the Lord.